அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இறைவனோட திருநாமம் என்ன? அஷ்ஷுக்கூர். அதாவது நன்றியுடையவன். நம்ம ஷுக்கூர் அப்படின்னா நன்றின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நன்றி உடையவன்ல மிகைத்தவன் யாருன்னா அல்லாஹ் தான். அதனால சொல்லுவாங்க குர்ஆன்ல அதாவது நம்ம ஒரு நன்மை செய்தால், அந்த நன்மைக்கு 1லிருந்து 10 மடங்கு அல்லாஹ் கூலி தரான். சில நன்மைக்கு பல மடங்கு அல்லாஹ்வே கூலி தரான். உதாரணமா அந்த நோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோம்பெல்லாம் இறைவனுக்கே உரித்தானது. அதுக்கு நானே கூலி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தீமை செய்தா, ஒரு தீமைக்கு உண்டான கூலி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அல்லாஹ்வுக்கு குறைவாக நம்ம நம்மளுடைய அந்த மனிதன் குறைவாக எந்த செயல்கள் செஞ்சாலும், அதுக்கு அல்லாஹ் பல மடங்காக நன்மை தரலாம். அல்லாஹ் நமக்கு அதிகமாக அ குடுக்கக்கூடியவன் தான் அஷ்ஷக்கூர். அதிகமா நன்றி உடையவன் அப்படின்னா அல்லாஹ் தான். பாருங்க, அ ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னா, ஒரு ஒரு மனிதர் இருக்காரு. அவர்ட்ட கல்வி அறிவும் இருக்கு, செல்வமும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி அறிவும் குடுத்துருக்கான், செல்வமும் குடுத்துருக்கான். அவர் இறைவன் பாதையில அவருடைய கல்வியும் சரி, அவனுடைய செல்வத்தையும் சரி, அதிகாரத்தையும் சரி, வாரி வாரி வழங்கி செலவு செய்றாரு. 2ஆம் நபர் இருக்காரு. அவருக்கு கல்வி அறிவு இருக்கு. பட் செல்வமும், அதிகாரமும் இல்ல. அப்போ அவர் நினைக்காரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாரி நமக்கு குடுத்திருந்தோம்னா, எல்லாத்தையும் நம்ம இறைவன் பாதையில நம்மளும் செலவு செஞ்சிருப்போமே அப்படின்ட்டு நியத்துல இருக்காரு. பாருங்க, இந்த 2 பேத்துக்கும் ஒரே விதமான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுக்கான். ஒருத்தருக்கு இருக்கு, செலவு செய்றாரு. இன்னொருக்கு இல்ல, ஆனாலும் இருந்தால் நான் அதேபோல செலவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேத்துக்கும் ஒரே விதமான கூலி குடுக்கான். இன்னும் பாருங்க, 3வது ஒரு நபர் இருக்காரு. அவருக்கும் சேம். அந்த செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாம் சுகபோகமா அவர் வாழ்வதற்கு, உலக மோகத்துல, உலக ஆசைகள அவர் தீர்த்துக் கொள்வதற்கே செலவு பண்றாரு. இன்னொரு ஏழை இருக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, இந்த 3ஆம் நபர பார்த்து இவர மாரி இருந்தா நம்மளும் உலகத்துல சுகபோகமா வாழலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த 2 பேத்துக்கும் கூலி ஒரே மாரி குடுக்கான். இந்த தண்டனை ஒரே மாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாருங்க, நம்மளுடைய நன்மைக்கு, நம்ம நிய்யத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலிய நமக்கு தந்தரலாம். ஸோ நாமளும் இறைவனுக்கு நன்றி உடையவர்களா இருப்போம். நம்ம செய்யக்கூடிய நன்றி, நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்கெல்லாம் இறைவன் நமக்கு பல மடங்கு கூலி தரக்கூடியவனா இருக்கான். ஸோ அப்படியாப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. வாக்கிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وَنَجِّنَا بِرَحْمَتِكَ مِنَ الْقَوْمِ الْكَافِرِينَ. رمضان 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 يا حبيب رمضان رمضان ليتك دوما قريب رمضان